உள்ள முடியாது. சும்மா பண்ணிட்டியா? சித்தப்பட முடியா? அது சித்தப்பட போய் அவளை கேட்டுட்டு இருக்கா? என்ன நாலு பேரை கூப்பிட்டு வச்சு அத்தையை போட்டு இருக்காங்க. அப்பாங்க. ஏன் ஆச்சு நடக்கா ஊராட்சி நடக்கான்னு தெரியல எனக்கு. அமைதியா இரு, அமைதியா இரு. இப்ப எனக்கு தான் நடக்குது. நான் பிராங்கு, என்ன பிராங்கு, என்ன பிராங்கு, என்ன பிராங்கு. இதுதான் மாமா மூஞ்சி. இதுதான் மரியாதை. இதுதான் மரியாதை. ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் உங்கள் மதன் திவ்யா. மதன் இல்லாத போதே கண்டுபிடிச்சிருவீங்க. ஆக்சுவலாக லைவ் முடிச்சுட்டு தான் நான் இந்த ப்ராங்க் பண்ண போகிறேன். சரி ப்ராங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா டப்புன்னு வந்துச்சு. என்ன ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியா, என்ன ப்ராங்க் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள், ஓகேவா? நான் எதுக்காக இப்போ மேலே வந்திருக்கேன் அப்படின்னா, வெங்காயம் எடுக்கணும். ஏன்னா நான் மத்தியானம் வெங்காயத்தை காய போட்டேன். ஸோ வெங்காயம் மறந்துட்டேன் எடுக்கிறதுக்கு. ஸோ அதை எடுக்கிற கேப்பில் தான் சரி இன்ட்ரோ கொடுத்துருவோம். பாருங்கள், வெங்காயத்தை காய வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதை எடுக்கிறதுக்காக மேலே வர சாக்கில் இன்ட்ரோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணை கூட்டிகிட்டு ஓடி வந்துட்டோம் மேலே. ஓகே கைஸ், இதுதான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற வீடியோவாக தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். ஓகே வாங்க இப்போ பேக்குள்ளே போகலாம். எதுக்கு இவ்வளோ சைலண்ட்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? கீழே தான் வேறு இருக்கா மதன். இன்னும் என் வாய்ஸ் வேறு ஆல்ரெடி தொண்டை வந்து கியான்னு இருக்குமா. ஸோ நான் என்ன பேசினாலும் அவனுக்கு கேட்டுரும். அதனால தான் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். மைக் வச்சு பேசி கூட ஏக்கா இவ்வளோ பொறுமையாக பேசுகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். என் வாய்ஸை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மதனை வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். என்ன ப்ராங்க் அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலில் ஹைப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வீடியோஸ் இன்னும் ரீச் ஆகிறதுக்கு அந்த ஹைப் பண்ணுற ஆப்ஷன் வந்து நல்லாவே நம்மளுக்கு உதவியாக இருக்கும். ஸோ எல்லாருமே ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதே மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போடுற வீடியோஸில் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், நீங்கள் ஏதாவது எங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த சூப்பர் தேங்க்ஸ் ஆப்பில் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச 40 ரூபாயோ இல்லை 50 ரூபாயோ இல்லை 60 ரூபாயோ கூட கொடுக்கலாம். அதில் 40,000 10,000 வரைக்கும் இருக்குது. எவ்வளோ வேணால் நீங்கள் கொடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. ஓகே, ஏன்னா இந்த பிளாக் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக தான். புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வளவலன்னு பேசோன்னா இப்போ நம்ம ப்ராங்க் ஸ்டார்ட் பண்ண போகலாமா? மதன் கீழே இருக்கான். நான் வெங்காயத்தை எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போகிறேன். அப்போ தான் என்ன மேலே போயிட்டு சும்மா வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருவான். அதனால் வெங்காயத்தை பொறுக்கிட்டு அப்படியே போய் கேமராவை எங்கேயாவது ஒரு மூலையில் நம்ம ஃபேஸ் பண்ணோம். அவன் வந்து எங்கே இருக்கான், ரூமில் இருக்கானா, ஹாலில் இருக்கானா, என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு நம்ம தரல. அவனை ஏதாவது ஒரு மண்டையை கழுவி ஒன்று ரூம்குள்ளே இல்லை பாத்ரூம்குள்ளேயோ இல்லை மேலேயோ அமுச்சிட்டு நம்ம ஒரு இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணோம். நிறைய வேலை இருக்குது நம்மளுக்கு. வாங்க முதல்ல வெங்காயத்தை ஓடி போயிடலாம். மேலே குளிருது. என்ன வெங்காயமே வேணும்? வெங்காயத்தை எடுத்துட்டு கைஸ். அருண் போகலாம் போகலாம். ஓகே கைஸ், கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மைக்கையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட நல்ல நேரம். அவன் பாத்ரூமில் இருக்கான். ஸோ பாத்ரூம் வந்து வரட்டும். கோவித்த ஃப்ளோ தான். எப்படி போகுது எனக்கு தெரியல. ட்ரிகர் ஆவானா, திட்டுவானா, அடிப்பானா, என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அடித்தாலும் அடி வாங்கிக்கணும், மிதித்தாலும் மிடி வாங்கிக்கணும். பிகாஸ் இது ப்ராங்க்கு. ஸோ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. என் கையில் ஒன்றும் இல்லை கைஸ். கோவித்த ஃப்ளோ தான். சரி வாங்க போகலாம். வந்துட போகிறான். எப்படி கிடக்கு பாரு இந்த இடம். ஏன்னா 24 மணி நேரம் பாத்ரூமே கெதின்னு கிடப்பியாடா? ஒத்துக்காது உனக்கு.
ராங்கா போனா ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணும் ஹேர். என்ன அருணு? எடிட்டிங் பண்ணிட்டு ஓ எடிட்டிங் பண்ணுறானா? எடிட் பண்ணியாடா? நாளைக்கு போஸ்ட் போட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏன்டா கத்துற? அமைதியாக தானே இருக்கு. அவன் வீடியோலாம் இன்னும் போஸ்டே போடலடி. அவன் இன்னைக்கு தானே வந்தான். ஏ காத்துல இல்லையோ காத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான். சும்மா அவனை நெச நெசனாதுடா சரியா? இன்னைக்கு தானே வந்தான், ஒரு வீடியோவா போடுவான். சும்மா அவனை போய் கத்திக்கிட்டே இருக்க. ஹேய் என்ன பிரச்சனை? டாடி முடிஞ்சு ஒரே மாதிரி இருக்கு. கரெக்டா இருக்கு. என்ன தாலாட்டு பாடணுமா அவனுக்குலையோ? ஐயோ புள்ள அது எகிரி சுத்து நான் என்ன பண்றது? கால் கை சுடிச்சிட்டு என்ன பண்ற? ஆளை பாரு நல்லா வாடி தங்க மாயோ. அடி அம்மாட்டும் வாங்க நீங்க. அம்மாட்டும் வாங்க முடியும். தங்க கொஞ்சம் புள்ளிய மிதிச்சுட. புள்ளிய மிதிக்காத. இப்போ அப்பதான் மாட்டா. ஏய் காஃபி போட்டுட்டு இருக்கேன். அவனுக்கே தெரியுது. குழச்சி டயர்ட் ஆயிடுச்சு உன் புள்ள. ஏய் காஃபி போட்டு குடி. ஏன் காஃபி போட தானே வந்த? ப்ளீஸ் டி போட வேண்டியதானே? வாடி. வெங்காயத்தை வெட்டுறதுக்கு அள்ளிட்டு வந்து தியேட்டருக்கு குளிச்சிட்டு கிளாஸ் கூட கழுவி வைக்கலடா நீ. என்னடா யார்? நானு. கண்ணமொழி காக்கா முல்லா கிட்டா 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 கிட்டு உருவம் ரெண்டும். அது என்னடி? உருவ நல்லா. அது என்னடி எழுதியிருக்காங்க? அது எப்படி என்னமோ தானே. கண்ணு வாலியோ ஆடலாம். கண்ணு மூணு காக்கா முல்லா சாக்கு சாக்கு ரெண்டும் உருவெல்லாம் சாக்கு சாக்கு சாக்கு. அதுக்கப்புறம் என்னது வரும்? நீ ராங்கா போனா. அதுக்கு என்ன மூமெண்ட் போட்டோம்? கால் தூக்கியா? நீராங்க போன திரும்ப தலகால புரியலையே.
எனக்கு முளைச்சா தாளாளா. நான் வைக்கிறதே இப்படி தப்பேன்ல. இப்ப நீ கத்திக்கிட்டு இருக்க புரியுதா? என்னடா இருக்குடி? உன்னை யாரு பாட சொன்னது? நீ யானையா இல்லையா? அவன் எடிட் பண்ற கதை அடிச்சு தலைவலிக்கு. நீ யானையா? ஏன்டா அருணே உனக்குமலால இருந்து எடிட் பண்ணி போடு. இவன் பைத்தியமாடா இவன். பைத்தியம் ஆயிட்டானே. சைக்கோ ஆயிட்ட நீ. வீடியோ சைக்கோ ஆயிட்ட நீ. ஏய் அவனுது அவனோட ஐடியில எந்த அப்டேட்டுமே இல்ல அதனால. கண்டினியூ ஆடு பாப்போம் மனப்பாடமா. நான் பாடுறேன். கண்ணு ரெண்டும் காக்கா. ஏய் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெடி கவுண்ட் அண்ட் ஸ்டார்ட் நவ. 3 2 1 கோ. கண்ணு ரெண்டும் காக்கா முல்லா சாக்கு சாக்கு சாக்கு. உருவம் ரெண்டும் உருவனல்லா சாக்கு சாக்கு. அந்த சுற்றுச்சு சுற்றுச்சு சுற்றுச்சு. இன்னும் டென்ஷன்ல இருக்கான் இப்போ. அவன் வெறியில இருக்கான். என்னடா அழகு பைத்தியம் மட்டும் அழகிட்டு இருக்கீங்க. பைத்தியமா? ஏய் ஓ கூட சேர்த்து என்னையே பேசுறாங்க. ஏய் பக்கெட்டே பாத்துக்கோ. சரிப்பட்டு வரல. அவன்கிட்ட கேட்டானா ஏதாவது படம் போடுறீ? படம் போடலாம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணுமே. கேங்கிட்டியா? சொல்லு. இப்ப பேசலாமா அப்புறமா பேசலாமான்னு சொல்லு. அதான் வாயிறு வந்துருச்சு. சாரி தொண்டை வரையும் வந்துருச்சு. தொண்டை வரையும் வரலடா. வேற என்ன சொல்லு. தைரியமா நான் தான் சொல்றேன். எனக்கு கேட்ட வார்த்தை பேசி பழக்கம். இல்ல தைரியமா நான் சொல்லு. புள்ள இருக்கும்போது நான் பேச மாட்டேன். சொல்லு. என் பையன் கெட்ட பையனா ஆயிருவான். சொல்லுடா சொல்லு. தைரியமா நான் சொல்ல. உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான் இப்ப அருண் அசிங்க அசிங்கமா திட்டினா. இப்ப நானும் பேசி அவனுக்கு இன்னும் கத்து கொடுக்க விரும்பல. அருண் என்ன யார்கிட்ட கத்துக்கிட்ட கெட்ட வார்த்தை? யார்கிட்ட கத்துக்கிட்ட? அருணப்பாவை அப்படி திட்டலாமா? அருணப்பாவை அப்படி திட்டலாமா? அப்பா கிட்ட சொல்லலையோ? பாட்டுக்கு கெட்ட வார்த்தை பேசுற. இவங்க அம்மா காரி சொல்லி கொடுத்தாலோ? ஏம்டா நான் பேசினாலே உனக்கு தூக்கம் வந்துடும். என்னடி என்னன்னு சொல்லுமா? இல்ல சொல்லாத. என்னமோ சொல்லணும்னா அப்புறம்னா சரி. இதை நீ எப்படி எடுத்து பண்ணி தெரியல. நானும் நீனும் பக்கத்துல வந்துருச்சு. இப்ப அவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. பக்கத்துல உட்காந்துது. இப்ப நான் பக்கத்துல உட்காந்ததுல நான் மேல உட்காந்துட்டேன். அதான் உன் பிள்ளைக்கு இப்ப டென்ஷன். ஒரு விஷயம் சொல்றேன். டென்ஷன் ஆகக்கூடாது. சொல்லு. டென்ஷன் ஆக மாட்டேன்னு சொல்லு. டென்ஷன் ஆகுற மாதிரி இருந்தா டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆகாத மாதிரி இருந்தா டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆகும். சப்புன்னு அடிச்சு போடுவேன். பைத்தியம் மாதிரி நீ பைத்தியம் மாதிரி. நான் எதுக்குடி சென்ட்ரல் டென்ஷன் ஆவேன்? ஆமா அப்படி நான் டென்ஷன் ஆனா சோத்துல பேதி மாத்திரம் கலந்துருவான்னு எனக்கு தெரியாதா? டென்ஷன் ஆனாலும் ஆகாத மாதிரியே. ஏன்டா நான் பேதி மாத்திரம் கலக்கணும்? இந்த குடிக்கிறியே அதுல கலக்கத்துக்கு எதுவும் சண்டையே இல்லையே. பேதி மாத்திரம் கலக்குறதுக்கு சண்டை போட்டீங்கன்னா அதெல்லாம் பண்ணுவேன் நானு. பெரிய சிங்கம் நடப்பு. சரி நம்மளுக்கு புதுசா ஒரு அப்டேட் நம்ம ஒண்ணு சொல்லிருக்கோம்ல. என்ன அப்டேட்? என்னது அப்டேட்டா? எதுல? யூடியூப்ல நேத்து லைவ்ல ஒரு அப்டேட் கொடுத்தோம்ல. நேத்து மட்டும் கொடுத்தோம், இன்னைக்கு தான் கொடுத்தோம். சொல்றேன். சரி அந்த அப்டேட் கொடுத்தோம்ல, அத ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை. நான் மேரேஜ் பண்ற ஐடியால இல்லை இப்போதைக்கு. அதனால ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
அப்டேட் தானே இப்போதைக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு. அப்டேட்டும் கொடுக்க வேண்டாம், நம்ம அந்த பிளானை மேற்கொண்டு எந்த பிளானும் பண்ண வேண்டாம்னு சொல்றோம். ஏன் வேண்டாம், அதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கால் எடுக்கல, கால் அந்த கிளம்பி சொல்லு. இந்த சீன் கால் போட்டு உட்கார் சொல்றதுல என்ன கால் போட்டு சொல்ல கூடாது. சொல்லு, ஏன் கால் பண்ணாத கால் போட்டு பேசக்கூடாதுல கிடையாது. சொல், ஏய் சொல்லு. பி அச்சி டி என் வாயில நல்லா அப்புறம் ஏதாவது வந்துரும். ஏய் ஏய் சீரியஸா சொல்றேன், இப்போதைக்கு சீரியஸா நல்லா தானே இருக்க, கால் மேல கால் போட்டு உட்காந்து. அதான் கால் மேல கால் போட்டதுனால தான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சரியா, இதுக்கப்புறம் சீரியஸா எனக்கு பேச. காமெடி பண்ணாம. நான் காமெடி பண்ணல மாமா, உண்மையாவே சொல்றேன். ஏன் எனக்கு நேற்று அப்டேட் கொடுத்ததுல இருந்து எனக்கு ஏதோ ஒரு மாறி இருக்கு. என்ன மாறி இருக்கு? அது எப்படி சொல்றது, மாறிதான் இருக்கேன் நானு. நீ ஃபன் பண்றதுக்காக நான் சொல்லுவேன். சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சீரியஸா பேசும்போது சிரிப்பேத்திக்கிட்டு இருக்கா தேவி. சீரியஸா பேசும்போது கால் மேல கால் போட்டுலாம் உட்காந்து பேச மாட்டாங்க. சீரியஸா மாமா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச அப்படிதான் சொல்லுவாங்க. நீ ஏன் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா உனக்கு நல்லது. நான் என்ன ஸ்டாப் பண்ணேன்னா நான் சொல்லுவேன். என்னத்த ஸ்டாப் பண்ணணும்? பஸ்ஸா ஸ்டாப் பண்றதுக்கு நீ ஏன் வேண்டாமா இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் பண்ண வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா நல்லது. எனக்கு இப்போ கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்லை. ஏன்? சில பல காரணங்கள் இருக்கு. சில பல அந்த சில பல என்ன? அதெல்லாம் நான் ஓப்பனா சொல்ற மாதிரி இல்ல. அந்த நான் நினைச்சது நடக்கட்டும், அப்புறமா நான் சொல்றேன். இதனாலதான் நான் வந்து ஸ்டாப் பண்ணேன்னு சொன்னேன் அப்படின்னு. இப்ப என்கிட்ட பர்சனலா நீ சொல்லலாமே, தப்பு இல்லையே. வேண்டாம் இல்ல, என்கிட்ட பர்சனலா சொல்லலாம், தப்பு இல்ல. என்ன பர்சனலா? இது வரைக்கும் நம்ம ரெண்டு ஒளிஞ்சு மறைஞ்சு அது பேசுனது இல்லையே. ஒளிஞ்சு மறைஞ்சு பேசுனது இல்லதான். நான் ஒண்ணு வச்சிருக்கேன், என் மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கு, அது நிறைவேறட்டும். நிறைவேறதுக்கு அப்புறம் நான் அது சொல்றேன். உன் மனசுல இருக்கிற பெரிய இதே இதுதான் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்க வேணாம். ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஒரு சில விஷயம் என்ன? ஒரு சில விஷயம் இருக்கு. என்ன ஒரு சில விஷயம்? எதுன்னு சொல்லு. எதுன்னு நடக்கட்டும் நான் சொல்றேன். நான் இப்ப ஜாலி மூட்ல இருந்தது, என்ன டென்ஷன் பண்ணாத. நான் உன்னை டென்ஷன் பண்ணணும்னு சொல்ல, என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். நீ என்ன சொல்லிருக்க? உன் மனசுல என்ன படுதோ எல்லாத்தையும் சொல்லிட்டு ஓப்பனா பேசுறேன்னு சொன்னேன். இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிக்கும் போதே நீ என்கிட்ட கேட்ட, எனக்கு அப்போ எதுவுமே ஒன்னும் தோணல. சரி, எல்லாரும் இப்ப நம்ம லைவ்ல அப்டேட்லாம் 1க்கு 2 நாளா கொடுத்துட்டு திடீர்னு வந்து இதெல்லாம் நல்லா வரும். 1க்கு 2 நாளால நேத்து இன்னைக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். சரி, 2 நாளா இருந்தாலுமே 1 லட்சம் பேர் பாத்துருக்காங்க. அத இப்ப நேத்து 1 லட்சம், இன்னைக்கு 2 லட்சம் பேர். இல்ல, இப்ப பார்த்த உடனே வந்து வந்தவங்க எல்லாம் ஏன் நிறுத்திட்டீங்கன்னு கேட்க போறாங்களா? நம்ம போய் அதை போய் நீ ஏன் சொல்ற? நாங்க அதை நிறுத்திட்டோம், நீ ஏன் சொல்ற? நீ போயிட்டு அமைதியா விட்டுரு. அது இப்படி ஏமாத்த சொல்றியா? அவங்க பாட்டு கேட்டுட்டே தானே இருப்பாங்க. நான் யாரையும் ஏமாத்த சொல்ல, இங்க ஏமாத்தி யாரையும் நான் வாழ சொல்ல. சரியா, ஓகே. நம்ம வந்து இப்ப அதுக்காக நம்ம ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம பர்சனலா பேசி தானே முடிவு எடுத்து. அப்புறம் என்ன? அப்புறம் உனக்கு மீடியா வீட்ல இருந்து எங்க வீட்லயே சொல்லிட்டாங்க. உங்க வீட்டுல சொல்லிட்டாங்களாப்பா? அதுக்குதான் நான் சொல்றேன். உங்க வீட்டுல இருந்து சொன்னதுனாலதான் நான் இப்ப ஓய்ஸா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப போய் நான் எங்க அம்மாட்ட என்ன சொல்றது? ஏதாவது ரீசன் சொல்லு. ஏதாவது நீதான் ரீசன் சொல்ற, நீயே காரணம் சொல்லப்போ. நீதான் வேணான்ற, அப்ப நீயே சொல்லு. அதுக்கு பதில் என்ன சொல்ல போற? எங்க அம்மா ஹர்ட் பண்ணாதுயா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. யாரையும் ஹர்ட் பண்றதா இல்லப்பா. இந்த கல்யாணம் நடக்க வைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, நல்லா தெரியும். இப்ப திடீர்னு வந்து உன் இஷ்டத்துக்கு எல்லாம் முடியாதுன்னு சொல்லி சும்மா இங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. டென்ஷன் ஆயிரும். காமெடி பண்ணவே இல்ல, நான் சீரியஸா சொல்லிட்டு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அவ்வளவுதான். என் விருப்பத்தை மீறிதான் நீ பண்ண வேணா பண்ணு. புள்ளி எதுக்கு மூஞ்சி காட்டிட்டு இருக்க? உட்காரு. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? உட்காரு. எங்க அம்மா என்ன நினைப்பாங்க? நான் உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன்டா. என்ன பேசுவா? என்ன பேசுவேன்னு நான் பேசிக்கிறேன். என்ன பேசுவேன்? நான் தானே சொல்றேன். நான் எப்படியும் நான் உங்க அம்மா கிட்ட பேசினா அவங்க அம்மா உங்ககிட்ட கேட்கதான் போறாங்க, பேசதான் போறாங்க. என்ன பேசுவேன்? என்ன பேசுவ சொல்லு. நான் என்ன பேசணுமோ பேசிப்பேன். என்ன பேசுவேன்? என்ன பேசணுமோ பேசிப்பேன். கை கூட பேசிட்டாங்க. சொல்லு, என்ன பேசுவ? என்ன பேசணுமோ பேச போறேன். என்ன பேசுவ சொல்லு. வாயால தான் பேசுவேன். வாயால தான் பேசுவேன். வாயால என்ன சொல்லுவ சொல்லு. அது ஏன் விருப்பம்டா? என்ன இந்த ரீசன் தான் சொல்லணும் அப்படின்னு
உன் இஷ்டத்துக்கு இந்த பிளான் மாத்திக்கிட்டே இருக்க. இதுல மிஷினா இல்ல இதா டைப் பண்ணிட்டு போடா டக்கு 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 டக்குன்னு அடி. நீ தான் என்ன மிஷின் மாதிரி நினைச்சிட்டு இருக்க மாட்டேன். உன் இஷ்டத்துக்கு நான் ஆட முடியாது. நான் கேக்குறப்ப முடியாது பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, இந்த கடமை இருக்கு, அந்த கடமை இருக்கு, இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு, அவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு. இப்ப எனக்கு விருப்பம் இல்லை. சரி என்னன்னு சொல்லு. நான் எனக்கு இப்ப சரி என்ன ரீசன் சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். நான் சொல்ற மாதிரி இல்ல. என்ன ரீசன் சொல்லு திவ்யா. நான் சொல்ற மாதிரி இல்லன்னு. அந்த ரீசன் டென்ஷன் ஏத்தாத. நடக்கட்டும். டென்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் நான் டென்ஷன் ஏத்தாத. லியோ டென்ஷன் ஏத்தாத. அப்புறம் டென்ஷன் ஆயிடுது. டென்ஷன் ஆகாதுன்னு எனக்கு ஃபுல்லா லியோக்கி அப்படின்னு இதுக்கு நீ ஏன் டென்ஷன் ஏத்திட்டு இருக்க? நீ டென்ஷன் ஏத்திட்டு இருக்க. நான் உங்களுக்கு டென்ஷன் ஏத்துறேன்னு ஏத்துறியா? புள்ள முதல் அடிக்காம நான் சொல்றது கேள. என்ன சொல்லு திவ்யா. என்ன அடிக்க வைக்காத திவ்யா. நம்ம இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு எனக்கு நம்ம இப்ப காசு பிரச்சனையா? நிறைய இருக்கு. காசு மட்டும் பிரச்சனை இல்லை. காசு இல்லாம ஒரு மஞ்சள் கயிறை வாங்கி அதுல மஞ்சள் இது கட்டிக்கிட்டு தாலி கட்டிக்கு போட்டுக்கே கட்டிக்கிச்சு ஆகாது. அதுல என் பிரச்சனை கிடையாது. காசு எவன் குடுக்கறா எவன் குடுக்கல அப்படின்றதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. புரியுதா? எனக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசன் மூடிட்டு அப்புறமா நம்ம ரீசன் என்ன சொல்ல முடியாது இப்ப. அது நடக்கட்டும் நான் சொல்றேன். அவ்வளவுதான் நான் சொல்றேன். அப்ப நீங்க அம்மா வந்து சொல்லும் போதே அழகா அப்படி பொறுமையா எடுத்து சொல்லிருக்கலாம்ல. உன்னோட இவ்வளவு நாள் ஆசை தானே அது. என்ன கேட்டா நீ பேசுன. உன்னோட இவ்வளவு அவங்க நாள் பேசும்போது நீ சொல்லணும்ல, நான் சொல்லணுமா? நம்மளுக்கு இருக்க சிச்சுவேஷன், நம்மளுக்கு இருக்க கமிட்மெண்ட்ஸ் நான் ஒரு வாட்டி கேட்கும்போது என்கிட்ட சொன்னல, எனக்கு இவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, இந்த கடமை இருக்கு, அந்த கடமை இருக்கு, அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை புடணும், இதை புடணும்ல என்கிட்ட சொன்னல. அதே உங்க மாதிரி சொல்ல வேண்டியதானே? எதுக்குமா இப்போ இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டல நானு. இதுக்கப்புறம் 10 வருஷம் கூட நான் வெயிட் பண்ண மாட்டேனா? ஒன்னால்தான் நான் ஓகே சொன்ன மாட்டேன். ஒன்னால்தான் நான் ஓகே சொன்னேன். ஓ இப்ப என்னைய லவ் மட்டும் பண்ணிட்டு கழட்டிடலாம்னு பாக்குறியா? ஆமா, உன்னை கழட்டி விட்டுட்டு எனக்கு பணக்கார மாப்பிள்ள கியூல நிக்கிறானுங்க. இந்த பக்கம் 20 பேர், இந்த பக்கம் 20 பேரு, 20 பேர்கிட்ட போயிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் நான் போய் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படியே ஜாலியா கிளு கியூல நிக்கிறானுங்க. எனக்கு லைவ்ல என் மூஞ்சி கழுவி ஊத்துறானுங்க. உனக்கு தெரியல. உன்னை கழட்டி விட்டு போனா என்ன யாரும் வெட்டி போவாங்க. மதன் வேண்டாம், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது லைவ்ல சொல்றவன் பின்னால நான் போயிடுவோமா? எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு நீ அந்த இடத்துல நிக்காதமா சொல்லிட்டேன். இப்ப கல்யாணம் பண்ணி 3 வருஷமா ஒருத்தி உட்கார்ந்துட்டு இப்ப எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்களாம், இதான்ப்பா கல்யாணம் நாளே இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது வீடு தேடி வந்து சொல்லிட்டு போவாங்களாம். இப்ப வந்து வேணான்னு வாங்கலாம். என்ன இது எனக்கு புரியலையே. நான் என்ன சொல்றேன், இப்ப உங்க அம்மா வந்து இங்க பேசுறாங்க, என்ன அவ்வளவுதானா இவ்வளவுதானா உட்காந்து பேசிட்டு இருக்கேன். எதா இருந்தாலும் முழுசா பேசு. உங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தனால அவங்க பேசும்போது நான் மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தேன். புரியுதா? இல்லன்னா உங்க அம்மா மூஞ்சிட்டே இதுதான் மரியாதை பேசிட்டு இருக்கா. தேவையில்லாம கை வைக்கிற சொல்லிட்டு சிரிப்பு முட்டாது. டென்ஷன் ஆயிருவேன். தேவையில்லாம கை வைக்கிறேன். எதுக்கு முதல்ல அடிக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. புரியுதா? தயவு செய்து விளையாடுற சொல்லு. தயவு செய்து இந்த அடிக்கிறது ஆக்ஷன் எல்லாம் எங்க வச்சுக்கல. நான் சீரியஸாவே சொல்றேன். நான் உங்க அம்மா வந்து என்ன சத்தியமா குத்தியமானு இருக்கிறேன். நான் வந்து உங்க அம்மாக்கு மரியாதை கொடுத்தனால உங்க அம்மா பேசும்போது நான் இருந்தேன். உன்கிட்ட சொன்னேன். எனக்கு உங்க அம்மா சொல்றதுக்கு 5 நிமிஷம் இல்ல. இப்படி உண்மையாவே பேசிட்டு இருக்கியா? உண்மையாவே நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல இல்ல இல்ல. உனக்கு விருப்பம் இல்ல? நீ வேற ஏதோ மைண்ட்ல வச்சிருக்க போ. ஆமா. இப்ப என்ன ரீசன் சொல்லு போ. அது சொல்ல முடியாது. நான் ஏன் ஃபேமிலி ரீசனா இல்ல ஏதாவது சொல்லு. ஏதாவது க்ளூ கொடு. அது பர்சனல். என்ன பர்சனல் ரீசன். ஓ கல்யாணம் பண்ணாம கழட்டி விட்டுலாம் பிளான் பண்ணி. கழட்டி விட்டுட்டு அதான் சொன்னேனே, எனக்கு கியூல 40 பேர் நிக்கிறானுங்க. அவங்கள போய் கட்டி அவங்கள பேசாத போல. பின்ன நீ கேக்குறது அப்படிதான் இருக்கு. 3 வருஷமா நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்பெல்லாம் வந்து உனக்கு ஓகே சொல்ல முடியல. இப்ப உங்க அம்மா வந்து உங்க அம்மா வந்து பேசிட்டு பேசுனா பண்றேன். பண்ண முடியாது. போ நான் வந்து உட்கார்ந்து அடிக்கல பட்சமா விளையாண்டுட்டு இருக்கோம். அமைதியா போ. உள்ள போ. அப்பாட்ட போ. அருண் அப்பாட்ட போ.
அருணா பண்ண போ. உள்ள முன்னாடி அடிக்க வைக்காது திவ்யா சொல்லிட்டேன். இவ்வளவு நேரம் அது வேலை பண்ணிட்டு இருந்தேன். அருணா பண்ண அடிக்க வைக்காதன்னா நான் ஒண்ணும் புரியலையே. அருணா பண்ண போலியோ. அருணா பண்ண போ போன்ற. எங்க அம்மா வந்து அங்கே சொல்லிட்டு இருப்பாங்க, நீ வந்து இதெல்லாம் தப்பு திவ்யா, ரொம்ப தப்பு திவ்யா. ஆமா நான் தப்புதான் பண்ணிட்டேன். உங்க அம்மா மூச்சுக்கு நேரம் உட்கார வச்சு நான் சொல்லிருக்கணும் எனக்கு இதுல விருப்பம் இல்ல அப்படின்னு. டென்ஷன் ஆகுது எனக்கு. இப்ப நல்லா இருந்த மைண்டை கெடுத்து விட்டுருச்சு. நல்லா இருக்கும்போது பைத்தியம் வந்துட மாட்டிருக்கு. பைத்தியம் தெரியாம இது பண்ணிட்டேன் நான். தெரியாம என்ன பண்ணிட்டேன்? நான் தான் தெரியாம ஓகே சொல்லிட்டேன். உங்க அம்மா மூச்சுக்கு நேரவே சொல்லிருக்கணும். பாவம் பெரிய உங்க மனசு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பேசாத சொல்லிட்டேன். என்ன தேவையில்லாத பேசக்கூடாது. தேவையில்லாத பேசுறாங்க? என்ன தேவையில்லாத பேசக்கூடாது. தேவையில்லாத பேசக்கூடாது. என்கிட்ட எழுத்து பேசக்கூடாது. என்கிட்ட எழுத்து பேசக்கூடாது. எதிர்த்து பேசக்கூடாது. அமைதியா உட்காந்துரு. அமைதியா போயிரு. வேளாண்ல அமைதியா போயிரு. அமைதியா போயிரு. அமைதியா போயிரு. வேணாம் அமைதியா போயிரு. அமைதியா போயிரு. அமைதியா போயிரு. அமைதியா போயிரு. புள்ள பாத்துட்டு இருக்கா, அடி வாங்கிறாரு சொல்லிட்டேன். ஏன் இவ்வளவு நேரம் புள்ள பாக்கலையா உன்ன? அமைதியா போயிருன்னு சொல்லிட்டேன். அவன் வந்து கட்டணும். எந்திரிச்சு போ. உள்ள முடியாது. வேணும்னே திமிரா பண்ணிட்டு இருக்கியா? திமிரா பண்ணிட்டு இருக்கியா? திமிரா பண்ணுவேன். திமிரா பண்ணிட்டு இருக்கியா? பண்ணுவேன். அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? அப்படிதான் பண்ணுவேன். என்ன அப்படியே முடிஞ்சா பண்ணு. முடிஞ்சா பண்ணு. முடிஞ்சா பண்ணா பண்ணுடா. பண்ணு. பண்ணு. என்ன இப்படி இப்படி நிறுத்திட்டா? உங்க வீட்ல இருந்து வந்து என்ன இது பண்றதுக்கா? என்ன பண்றதுக்கா? என்ன பண்றதுக்கா? ஐயோ போ. உள்ள போ. ஏதோ பிளான்ல தான் இருக்க நீ. ஆமா நான் ஏதோ சரி பிளான் பண்ணு. சரி பண்ணு. சரி பண்ணு. நான் பிளான்ல தான் சரி இருக்கேன். பண்ணு. சரி பண்ணு. சரி பண்ணுட்டா. நான் பண்ணுவேன். சரி பண்ணு. அமைதியா இரு. அமைதியா இரு. போயிரு. போ. உள்ள போ. உள்ள போ. நான் ஏன் உள்ள சரி உள்ள போ. அமைதியா இரு. நீ வேணா உள்ள போ. அமைதியா இரு. அமைதியா இரு. அமைதியெல்லாம் இருக்க முடியாது. நீ சொன்னோடனே செய்யறதுக்கு நான் ஒன்னும் உங்க அடிமை கிடையாது. பூம்பு மாடு கிடையாது. அமைதியா இரு. அமைதியா மண்டையாடிட்டே அமைதியா இரு. எல்லா விஷயத்துலயும் மண்டையாடிட்டே இருக்கலாம். உள்ள போ. அமைதியா இரு. முடியாது. நீ வேணா உள்ள போயிருந்து. நான் ஏன் போகணும்? எழுத்து எழுத்து வச்சிட்டு இருக்கா? நான் ஏன் போகணும்? நான் ஏன் போகணும்? நீ வேணா எழுதி போக தேவைன்னா நான் ஏன் போகணும்? அம்மா என்ன பண்ணியா ஏன் பண்ணியா எனக்கு தெரியாது. உங்க அம்மா கிட்ட எதனா சொல்லி இதை நிறுத்து. கல்யாணத்தை நிறுத்து. தயவு செய்து நிறுத்து. அவள் தான் நான் சொல்லுவேன். ஓய்ஸ்க்குலாம் நிப்பாட்ட முடியாதுயா. அப்ப வேற என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நான் பண்ணிக்க மாட்டேன். வேற ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு இருக்காது. நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு மட்டும் என்ன? உனக்கு தான் இருக்காங்க. ஆமா இருக்காங்க. ஆமா ஆமா எனக்கு தான் நிக்கிறாங்க. அந்த பாரு இந்த வாசம் நிக்கிறாங்க. ஆமாமா நான் பாத்து. ஏய் நிப்பாட்டுன்ட்ட. ஏய் நீ நிப்பாட்டு. துரியா கொட்டுது. ஏபா ஒண்ணு இல்ல பா. பா பேசிட்டு இருக்க அம்மா ஓடி. பா ஏன் தம்மா போய் உட்கார்ந்திருக்க ஒண்ணு இல்ல பா. சித்தப்பட போறியா? அழுதுகிட்டு இருக்க. சித்தப்பட போறேன்னு அவளை கேட்டுட்டு இருக்கா. புள்ள முன்னாடி நடக்காதா? உனக்கு கோவம் வந்துச்சுன்னா கடிப்பா. உனக்கு தெரியும் அந்த கடி வாங்கிட்டு இருக்க. நான் வந்துட்டேன் பாரு. சரிப்பா புள்ள பயப்பட இருக்காத சொல்லிட்டேன். சித்தப்பட போறியா? சித்தப்பட போறியா? அருணு இந்த லியா கொடுப்பா. போ சித்தப்பட. அருணு சித்தப்பட. அவ்வளவுதான். சூப்பரா பண்றேன். சூப்பரா பண்றதுயா. நான் என்ன பண்றேன்? சூப்பரா பண்ணிட்டேன். விடு. நான் என்ன பண்ணேன்? விடுதி எனக்கு மயக்கமா இருக்கு. அமைதியா இரு. போ. மயக்கத்துல போய் தண்ணி குடி. போ விட்டுரு. அமைதியா இரு. நான் இவ்வளவு நேரம் அமைதியா தானே இருந்தேன். இப்படி தான் சூப்பரா பண்ணிட்டேன். சூப்பரா வச்சுட்டேன். சூப்பரா பண்ணிட்டேன். என்ன சூப்பரா பண்ணிட்டாங்க? என்ன சூப்பரா பண்ணிட்டாங்க? எங்க வீட்டை சூப்பரா அசிங்கப்படுத்தி. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல. சூப்பரா பண்ணி. நம்ம மணிமேடல ஏறி உட்கார்ந்து என் கூட ஓடி போன மாதிரி சூப்பரா பண்ணிட்டேன்னு இருக்கற. சூப்பரா அசிங்கப்படுத்தி. அசிங்கப்படுத்துறாங்க. சூப்பரா. என்ன நாலு பேரை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நான் முன்னாடி நின்னு போறாங்க. என்ன வந்துச்சுனே? நான் சாப்பிட்டு இருக்க கை வைக்காதே கையப்ப. நீ மேல கை வைப்பியா? நான் பாத்துட்டு இருக்கேன். சரின்ட்டு சும்மா உஸ்தடி கட்டி வச்சிட்டு அடிச்சிட்டு இருக்க.
டீசெண்டா சொல்லும் போதே ஒரு விஷயத்த பண்ணுனா பண்றது இல்லை. நம்ம ஊரே கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாத்தையும் பேசிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊரே விட்டுருதியா பேசாதியா விட்டுருதியா முடியல. என்ன அப்படி உன்னை கேவலப்படுத்துறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கியே. ஏன் 100 பேரை கூட்டு வந்து உட்கார வச்சு 100 பேர் முன்னாடி நான் சொன்னேன் எனக்கு தேவையில்லைன்னு. சாமி நீ எனக்கு கல்யாணமே பண்ணிக்க வேணாம். நீ யாரை பண்ணிக்கணும் பண்ணிக்க விட்டுரு. ஆமா யார் பண்ணிக்கிறாங்களோ பண்ணிக்கிறாங்க. ஆனா விட்டுரு என்னால முடியல விட்டுரு. அதுதான் நான் சொல்றேன் என்னாலே முடியல. தயவு செய்து நிப்பாட்டு. தேடாத சந்தோஷமா இருக்கு. எனக்கு கூப்பிடாத விட்டுருதியா. என்ன எதுக்கு இப்போ வந்தீங்க? எதுக்கு இப்போ வந்த மாடிக்கு? நான் உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்க ஒரு விஷயம். எனக்கு வேணாம் தெரியா. அதான் வேணாம் தெரியல விட்டுருதியா. விஷயத்த பேசி முடிச்சிடலாம். வேணான்ட்டாலாம் விட்டுருதியா. வேணாம்னா விட்டு விட்டுனா விட்டு. நான் ஒரு விஷயத்தை உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். நீ உன் இஷ்டமா இருக்கியே வெளில வரீங்க. அவ பேசி முடிச்சு. இல்ல எனக்கு ஒன்றும் புரியலையே. பேசி முடிச்சுல விட்டு. ஒண்ணு ஆமா சொல்லு இல்ல சொல்லு. நீ உட்கார்ந்து நீ வந்து பேசிதான் இருக்கேன். நீ வந்து போயிட்டே இருக்கேனோ. விட்டு லாடா நீ உசுத்து பின்னாடி வரமாட்டேனே. அது நடந்துறியா? பேசி முடிச்சிட்ட. வேணாம் விட்டு. நீ எதுவும் சொல்லவே இல்ல. நான் குடும்பத்தாசி பண்ற என்ன குடும்பத்தாசி? என்ன குடும்பத்தாசி பண்றாங்க? சரி விடுதியா. குடும்பத்தாசி என்ன? நான் சொல்லிக்கிறேன்டியா. நான் சொல்லிக்கிறேன் விட்டு. உங்க ராஜ்யம் தானே இங்க நடக்குது. ஆமா என் ராஜ்யம் தான். ஆமா என் ராஜ்யம் தான் நடக்குது. என் ராஜ்யம் நடக்குதா உன் ராஜ்யம் நடக்குதான்னு தெரியல எனக்கு. அமைதியா இருந்து. நீ தான் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்க. நான் ஒன்னும் ராஜ்யம் பண்ணிக்கல. ஓ இஷ்டத்துக்கு நான் தான் வேணும் கேட்கும்போது ஒரு வாரம் இருப்பாரா? எனக்கு கடமை இருக்கு கண்ணு இருக்கு கட்டுப்பாடு இருக்குன்னு. இப்ப எனக்கு அமைதியா இருந்து. அப்படியே குத்துது அப்படியே கொடையில அவனுக்கு. நைங்கிறப்ப எங்க அம்மா நான் பேசிக்கிறேன் விடு. எங்க அம்மா நான் பேசிக்கிறேன் அவ்வளவுதான் விட்டுரு. போ பேசு. போ விடு அவ்வளவுதான் விடு. பேசிக்கிறேன். நல்லது பேசிக்கிறேன். சரி விடு பேசிக்கிறேன். நீ எந்திரிச்சு உள்ள போ. உள்ள போமா. நான் உள்ள போறேன். நீ வேணா உள்ள போ. எந்திரிச்சு உள்ள போ. வீட்டு விட்டு வெளில போய்ட்டா எதுக்கு உள்ள போக சொல்ற? வீட்டு விட்டு வெளில போறேன். நிம்மதியா இருப்பல்ல. நான் குடும்பத்துக்கு யாரையும் அசிங்கப்படுத்த மாட்டேன். உன் குடும்பத்தை லைவ் எவ்வளோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணணும் அப்படி இழுத்து இங்க பேசுறேன். நான் ஒரு ரீசன் வச்சிருக்கேன்னு சொல்றேன். அது உனக்கு காதுல உழுவல. லைவ்ல 1000 பேசுவானுங்க 1000 பேர் 1000 பேசுவானுங்க மீடியால. இந்த மாதிரி நம்பி தான் நிறைய குடும்பம் கெட்டு போய் கிடக்குது. நீயும் அதுல போய் உழாத. இப்ப அந்த கதையை இப்ப இழுக்காத. நீ வேணான்ட்ட எங்க அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். ஆளு நீ எதுக்கு அந்த கதையை இழுத்த? நான் நம்மளுக்கு நடக்கிற மேரேஜ் இப்போதைக்கு வேணாம் நிறுத்துன்னு தான் நான் சொன்னேன். நீ எதுக்கு மீடியாவெல்லாம் இழுக்கிற? ஐயோ நான் அதுக்கு தான் மேல போனேன். நைங்காத எதுக்கு இழுத்த? நீ எனக்கு முதல்ல பதில் சொல்லு. அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. பதில் வரலல்ல. மனசுல இருக்கதா வாயில வருமா?
ஒரு காரணம் இருக்கும், ஒரு காரணம் இருக்குன்னா அப்ப என்ன காரணம் உனக்கு? காரணம் இருக்குன்னா வருஷமா கல்யாணம் வேணும்னு சொன்ன ஒரு காரணம் இருக்குன்னா என்ன காரணம்னு கேட்கணும். அதான் கேட்டுட்டு அதான் கேட்ட நீ பதில் சொல்லல. நான் சொல்றேனே அதான் பதில் அந்த சொல்லலையே. காரணம் நடக்கும்போது நான் சொல்றேன் சொல்றேன். என்ன பதில் சொல்ல? இதுக்கு மேல உனக்கு என்ன சொல்லணும்? உனக்கு இதுக்கு மேல உனக்கு என்ன பதில் சொல்லணும்? உனக்கு இருப்பாங்க கியூல நீ சொன்னியா? அப்ப அது எப்படி? அதான் மனசுல உள்ளதான் வெளில வரும். ஏன் நீ சொல்லல? நீ அவனால தான பண்ணுது பாரு அப்படின்னு என்னைய கேள்வி விட்டு போறேன்னு கேட்பல. முதல்ல நீ தான் ஆரம்பிச்ச, புரியுதா? உன் மனசுல இருக்கிற இப்பெல்லாம் வரல வா. சரி அப்படியே இருக்கு, தலைவலிக்குது. நான் இதான் மேல போனேன் என்ன மேல நிம்மதியா விடல. என்ன மேலே நிம்மதியா விடல. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப என்ன உனக்கு? நான் இடிச்சுக்கிட்டு சாவணுமா? இல்ல எதுக்கு மேல இருந்து கூட்டு வந்தப்போ? எதுக்கு மேல இருந்து கூட்டு வந்த? வாய் குசாம கேக்குறேன். எதுக்கு மேல இருந்து கூட்டு வந்த? என்ன என்ன காட்டி விட்டு வேற ஒருத்தன மேல இருந்து எதுக்கு கூட்டிட்டு வந்த? ஆமா எனக்கு கியூல நிக்கறாங்க போய் கல்யாணம் மேல இருந்து என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்த? வளங்காத. கேவலமான ஒரு யாரு? நீதான். சீ காட்டு. வேணாம்னா வேணாம், அதோட விடணும். மேல இருந்து எனக்கு திரும்பி கூட்டிட்டு வந்து. சரி வா எதுக்கு மேல இருந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்றவா? சரி நானே வரேன். நல்ல தள்ளி உட்காரு முதல்ல. எதுக்கு டென்ஷன் ஆகுது? என்ன மெண்டலா நீ? மெண்டல் நீ. எஸ் மெண்டல். மதன் மேல மெண்டல் ஆயிட்டேன். அசிங்கமா பேசாத, எனக்கு பிடிக்காது. நீ தான் இப்ப கேட்ட மெண்டல். அப்ப என்ன மட்டும் கேக்குற? நான் பேசினா கூட அசிங்கமா பேசாதன்ற. அமைதியா இருந்துரு. சரி இட்ஸ் ஜஸ்ட் a prank. It's just a prank. Not என்ன பிராங்க்? என்னல பிராங்க்? என்னல பிராங்க்? என்னல பிராங்க்? என்ன பிராங்க்? எதுல பிராங்க் பண்ண? எதுல பிராங்க் பண்ண? அறிவில்ல. எதுல பிராங்க் பண்ண? அறிவில்ல உனக்கு. சத்தியமா prank தான்டா. ஒட்டிச்சு போணும் அப்படியே. வலிக்குதுடா. எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு பிராங்க்னு சொல்லுவியா? சத்தியமா prank தான். போய் சொல்லாத. சத்தியமா prank தான். போய். நான் வேணும்னு வருவாளாம், அப்புறம் வேணான்னு வாளாம், கேட்டா பிராங்க்னு வாளாம். என்ன யார்கிட்ட? நல்லா நான் ஒண்ணுக்கு 2 காது 4 காது குத்திருக்கேன். 1 காது பூந்து போயிட்டு 3 காது குத்திருக்கேன். நான் 6 காது குத்திருக்கேன் மத்தன்றாஜ். 10 காது கூட குத்திருக்கேன். 6 காது குத்திருக்கேன். மத்தவங்க காது குத்துவ நீனே. எனக்கா நீயா குத்துவ? எனக்குல குத்திருக்கேன் நல்லா. வேணுமாலாம் நான் உனக்கு குத்துறேன். பிராங்க் போய் சொல்லிட்டு சத்தியமா prank தான்டா. அங்க ஒரு மிஷின் பின்னாடி கேமரா பாரு. மிஷின் பின்னாடி கேமரா பாரு. ஜன்னல் ஓரத்துல பாரு. சத்தியமா prank தான். ஏண்டா 3 வருஷமா உன் கால்ல விழாத குறையா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டவன் எப்படிடா கல்யாணத்தை நிறுத்துவ? கொஞ்சமாச்சு யோசிக்க மாட்டியாடா? அறிவில்லையா இருக்கு எதுல பிராங்க்? பாரு ஒளிஞ்சிருந்து பாக்கலாம். என்ன அசிங்கமா பாக்குற அளவுக்கு நடந்துட்ட நீ. அசிங்கமா பாக்குறானே. நான் 2 பேரும் அடிச்சுக்கிறேன், அவங்க பாத்துக்கிறானா, அது அங்க கொண்டுக்கிறானா. மெண்டல். என்ன இது? சத்தியமா பைத்தியம் ஆயிடுச்சு. இனிமே என்னென்ன நடக்க போகுது பிராங்கால? வலிக்குதுமா, ஏமா இப்படி அடிக்கிற? சுழின்னு நிஜமாவே பிராங்கா? சத்தியமா பிராங்க் தான்டா. கேமரா வச்சிருக்கணும், பிராங்க் இல்லாம என்னமா இருக்கும்? எதுல பிராங்க் பண்ணும்? அறிவே இல்லையா உனக்கு? டென்ஷனே ஆயிடுச்சு கொஞ்சம் கூட. கத்தி தொண்டை வலிக்குதா? எனக்கு தான் வலிக்குது. டீப் பிரஷர் ஆகுது. திடீர்னு கிருன்னு ஆகுது. மயக்கமே வந்துருச்சு எனக்கு. ஒரு மாதிரி படப்படன்னு ஆயிடுச்சு. பிராங்க் தானே உனக்கு? மைக் அங்கே தான் இருந்துச்சா? அங்கே தான் இருந்துச்சு. அது பாட்டுன்னு கிடக்குது. சூப்பராக ப்ராங்க் பண்ணிட்டேன். முடிச்சுக்கோ. பிராங்க் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா பயங்கரமா இருந்துச்சு. ஏன்டா இப்ப ட்ரிகர்? நல்லா இருந்துச்சு திவ்யா. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஏன்டா இப்ப ட்ரிகர் ஆயிட்டு இருக்கு? சரி நல்லா இருந்துச்சு. விடு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு பிராங்க். அடுத்து இவனை நான் சமாதானம் பண்ணுவேன் கைஸ். சும்மா ஒரு பிராங்க் பண்ணலாம்னு பிளான் பண்ணேன். நல்லா எவ்வளவு ஜாலியா இருந்தேன். சூப்பரா பண்ணிட்டேன். எண்டு முடிச்சு விடுறியா? எண்டு முடிச்சு விட்டு போ. உள்ள போய் தூங்கு போ.
இப்போ எதுக்கு நீ பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க? பிராங்க்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன உனக்கு? உனக்கு வேணா இருக்கும், எனக்கு படபடன்னு இருந்துச்சுல. என்ன படபடன்னு இருந்துச்சுல? பிராங்க்னு சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு என்ன படபடன்னு இருக்கு? பிராங்க் மாதிரியே பண்ணு. பிராங்க் பண்ணவே இது என்னமா பேசுறீங்க? வேற பிராங்க் எப்படி பண்ணுவாங்க? வேற பிராங்க் எப்படி பண்ணுவாங்க? சீரியஸா பண்ணுவாங்க பிராங்க். பழக்கத்துல பண்ணாத பிராங்க் ஆடுமா? சொல்லுடா சொல்லு. ஆடு மாட்டையும். சீரியஸா பண்ணுவாங்க, வேற எப்படி பண்ணுவாங்க பிராங்க்? சரி ஓகே गाइस, இவன் திருந்த மாட்டான். உனக்கு படபடப்பு தீர்ற வரைக்கும் அப்படிதான் மூஞ்சி உருன்னு 7 மாதத்துக்கு வச்சுக்கிட்டு இருப்பா. நான் ஒரு பிளாக் காஃபி கொடுத்தாலும் சமாதானப்படுத்துறேன். ஓகே गाइस, இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த பிராங்க் என்ன அப்படின்றத தீவிரமா யோசிச்சுட்டு நான் உங்களுக்கு பிராங்க் அடுத்த பிராங்க் நான் பண்ண மாட்டேன், அவன் பண்ணுவான். சரிங்களா? ஓகே தானே? நான் பண்ணுவேன்னு நீயே சொல்லிருக்கீங்க. ஆமா, சூப்பர். நான் பண்ணுவேன்னு தெரியுமா? நீ பண்ணுவதா? நான் இப்ப வச்சு செஞ்சல ஒண்ணு. எது பண்ணாலும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமா गाइस, அதுல ஒரு ட்விஸ்ட். நான் என்ன பண்ணா அவன கண்டுபிடிச்சிடுறேன். அவன நான் கண்டுபிடிச்சிடுறேன். கண்டுபிடிச்சி எத்தனை vlog இந்த மாதிரி போயிருக்கு எனக்கு. சரி ஓகே गाइस, அடுத்த பிராங்க் இதோட சிறப்பா தரமான சம்பவமா வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்றது மட்டும் இல்லாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்ககிட்ட இந்த தடவை பேசுறது நாங்க உங்க மதன் திவ்யா. பை பை, லவ் யூ ஆல், see you on next prank. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். வென்று தேடடா, மண்ணை தொட்டு தேடடா. இது மேலே பேசினா காண்டாயிடுவாங்க கைஸ்.